தமிழா வந்துருச்சு ஒரு வழியா வந்துருச்சு. IBPS PO நோட்டிபிகேஷன். அது என்ன IBPS PO சொல்றேன். இந்தியா முழுவதும் கிட்டத்தட்ட 11 அரசு வங்கி, உதாரணத்துக்கு பேங்க் ஆஃப் பரோடாவா இருக்கட்டும், கனரா பேங்க், IOB, யூகோ பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க் உட்பட 11 அரசு வங்கிக்கு தேவையான பேங்க் ஆபீசர் போஸ்டிங், அதாவது ப்ரொபேஷனரி ஆபீசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லா வங்கிக்குமான நோட்டிபிகேஷனை காமன்லி IBPS PO அப்படின்னு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. எவ்வளவு தெரியுமா வேகன்சி சொல்ற, நோட் பண்ணிக்கோங்க. 100 இல்ல 200 இல்ல, கிட்டத்தட்ட 5200 பேருக்கு மேல எடுக்கிறாங்க. அதுவும் வங்கி வாரியா வேகன்சியும் அப்டேட் பண்ணிருக்காங்க. பேங்க் ஆஃப் பரோடால 1000 பேர், பேங்க் ஆஃப் இந்தியால 700, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால 1000, கனரா பேங்க்ல 1000 அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய வங்கிகள்ல வேகன்சி அப்டேட் பண்ணல. உதாரணத்துக்கு இந்தியன் பேங்க்ல NRல தான் இருக்கு, அதாவது நாட் ரிப்போர்ட்டட்ல தான் இருக்கு. இந்த வேகன்சி அவங்க ரிப்போர்ட் பண்ணி அப்டேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த ஓவரால் வேகன்சி அப்படிங்கிறது இன்னும் அதிகமாக தான் வரப்போகுது. அரசு வங்கிகள்ல அரசு வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது உங்களோட கனவு அப்படின்னா உங்களுக்கான நோட்டிபிகேஷன் தான் இந்த IBPS PO. ஓகே, இப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அபிஷியல் வெப்சைட் IBPS.in. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். பிளஸ் இந்த வேலைக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறதுக்கும் நான் வீடியோ போஸ்ட் பண்றேன். ஓகே, போர்ட்டல் பாத்தீங்கன்னா 1 ஜூலைல இருந்து 21 ஜூலை வரையும் உங்களுக்கு டைம். கரெக்டா பாத்தீங்கன்னா 20 நாள் தான் டைம். இந்த டைம்குள்ள இதற்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஃபீஸுமே இருக்கு. அதே மாதிரி ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க. இதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் நோட்டிபிகேஷன்ல டீட்டெயிலா சொல்றேன். இதற்கான ஹால் டிக்கெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆகஸ்ட்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாமா, மேபி அந்த ப்ரிலிம்ஸ்க்கு அப்புறம் மெயின்ஸ்க்கு இந்த மாதிரி டென்டேட்டிவ் டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம நோட்டிபிகேஷனை ஃபுல்லா ஒன் டைம் ரீட் பண்ணாதான் நமக்கு ஓவராலா ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே, அப்படி நோட்டிபிகேஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளை லிங்க் வந்து ஆட் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதுல போயிட்டு நீங்க கூட அப்ளை கூட பண்ணிக்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷன்ல தனித்தனியமாக லிங்க்ஸ் கொடுத்துறேன். ஓகே, இந்த 11 விதமான அரசு வங்கிகளுக்கு தேவையான PO, அதாவது ப்ரொபேஷனரி ஆபீசர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பேங்க் ஆபீசர் போஸ்டிங்க. ஆரம்ப சம்பளம் பாருங்க 48,480. இது இல்லாம அடிஷனல் எலமெண்ட்ஸ், பெனிஃபிட்ஸ் எல்லாமே சேர்த்து சேலரி வேற லெவல் இருக்கும். இதை விட அதிகமா இருக்கும். பட் இது வந்து பேசிக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. பேசிக் பே வந்து ஸ்டார்டிங்கே உங்களுக்கு இவ்வளவு சேலரி. ஏன்னா ஆபீசர் லெவல் போஸ்டிங்ல கிளர்க்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. இருக்கக்கூடிய அந்த 5600 வேகன்சி அப்படிங்கிறது ஆல் இந்தியா வேகன்சி. இதுல நம்ம தமிழ்நாடுக்கு எவ்வளவு வேகன்சி அப்படிங்கிறது ஸ்பிளிட் அப் பண்ணல, பொதுவாகவே பண்ண மாட்டாங்க. பட் வந்து ஒரு டீசென்டான வேகன்சி அப்படிங்கிறது இருக்கும். 20ல இருந்து 30 வயசு வரை உள்ளவங்க இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது இந்த தேதியில இருந்து இந்த தேதிக்குள்ள பிறந்தவங்க இதற்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆண்கள் பெண்கள் இருபாலரும். இது இல்லாம வயது வரம்புல தளர்வு கொடுத்துருக்காங்க. SC ST வகுப்பினர் அப்படின்னா +5 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. இந்த 30ஓட +5 இயர்ஸ் சேர்த்தா 35 வயசு வரை அப்ளை பண்ணிக்கலாம். BC MBC DNC BCனா நீங்க OBCல வருவீங்க. இருக்கக்கூடிய அந்த 30ஓட +3 இயர்ஸ் சேர்த்துக்கோங்க. அப்படி பாத்தீங்கன்னா 33 வயது வரையும் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். இதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அது இது அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்க கேட்கிற குவாலிஃபிகேஷனான டிகிரியை கம்ப்ளீட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா போதும். ஏஜ் லிமிட் மேட்ச் ஆகுது அப்படின்னா போதும். உங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கு, நான் சின்சியரா ப்ரிப்பேர் பண்ண போறேன், இல்ல ப்ரிப்பரேஷன்ல இருக்கேன், வங்கி தேர்வுக்குள்ள எப்படியாவது நான் கிளியர் பண்ணி ஒரு வங்கி அதிகாரியா ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தாங்க. ஓகே, இதற்கான கல்வி தகுதி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸோ இன்ஜினியரிங்கோ எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா இந்த தேதிக்குள்ள நீங்க டிகிரி கம்ப்ளீட்டட் பண்ணிருக்கணும். 21/7/2025 இந்த தேதிக்குள்ள நீங்க டிகிரி பாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுது அப்படின்னா ஓகே. அதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ப்ராப்பர் டாக்குமெண்ட் ஃப்ரம் த போர்ட் ஆர் யூனிவர்சிட்டி ஃபார் ஹேவிங் டிக்ளேர் த ரிசல்ட் ஆன் ஆர் பிஃபோர் 21/7/2025. இந்த தேதிக்குள்ள நீங்க பாஸ் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். உங்கள்கிட்ட போர்டு ஆர் யூனிவர்சிட்டி அந்த டிக்ளேர் பண்ணப்பட்ட ரிசல்ட் ஏதோ ஒன்று. இதான் வந்து கட் ஆஃப் டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அப்ளை பண்ண போற கேண்டிடேட்டோட சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது, கிரெடிட் ஸ்கோர் அப்படிங்கிறது நல்ல ஹெல்த்தியான ஸ்கோரா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது வந்து ஒரு பேங்க் ஜாப், ஆப்வியஸா சிபில் ஸ்கோர் வந்து ஒரு டீசென்டான ஸ்கோர் இருக்கணும் அப்படிங்கிறதையுமே எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஃபீஸ் எவ்வளவு ப்ரோ அப்படின்னா, நீங்க SC ST மாற்றுத்திறனாளி நண்பர்கள் அப்படின்னா 175 ரூபாய் ஃபீஸுங்க. அது இல்லாம மீதி உள்ளவங்க பொது பிரிவினர், EWS அப்புறம் வந்து OBC அப்படின்னா 850 ரூபாய் வந்து ஃபீஸுங்க. ஃபீஸ் வந்து நீங்க ஆன்லைன்லயே பே பண்ணிக்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகே, வங்கி தேர்வு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் வைக்கிறாங்க. இது வந்து முதல் எக்ஸாம். இது வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கும். இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஆப்டிடியூடு, ரீசனிங். இதுல இருந்து பாத்தீங்கன்னா 30, 35, 35ன்னு மொத்தமா ஒரு 100 கொஸ்டின் கேட்கறாங்க 100 மார்க்குக்கு. அப்போ ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க்.
கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், தமிழெல்லாம் இருக்காது. நம்ம இங்கிலீஷை சூஸ் பண்ணி எழுதிக்க வேண்டியதான். ஒரு இதுக்கும் தனியாக டைம் அலாட்மெண்ட் கொடுத்து 1 hour உங்களுக்கு வந்து டைம். 1 hour 100 கொஸ்டின் 100 மார்க். இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. மெயின்ஸ் அப்படிங்கிறது, அதாவது ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவ் டைப் தான், 4 ஆன்சரில் ஒன்று சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த மெயின்ஸ் அப்படிங்கிறது அப்ஜெக்டிவும் இருக்கும், டிஸ்கிரிப்டிவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக கவனிங்க. ரீசனிங்ல இருந்து ஒரு 40 கொஸ்டின், இந்த மாதிரி பேங்கிங் அவேர்னஸ், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து ஒரு 35 கொஸ்டின், அப்புறம் இங்கிலீஷ் லாங்குவேஜ், டேட்டா அனலிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன், மொத்தமாக 145 அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்குது. 200 மார்க்குக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 160 minutes வந்து கொடுக்குறாங்க. ஓகே, அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் இருக்குது. இங்கிலீஷ் எஸ்ஏவும் காம்ப்ரிஹென்ஷனும் இருக்குது. ஒரு 2 இது இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 25 மார்க். இது வந்து டிஸ்கிரிப்டிவாக நீங்கள் டாபிக் வைஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின்ஸு. ஸோ ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு முடிச்சக்கப்புறம் இன்டர்வியூவுமே உங்களுக்கு வந்து இருக்குது. பெனால்ட்டி ஃபார் ராங் ஆன்சர், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் உண்டு. ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அதில் மார்க் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க். அதனால தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், தெரியாத கொஸ்டினை லீவ் பண்ணிட்டு வந்துடுங்க ட்ரை பண்ணாமல். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க், லீவ் பண்ணிட்டு வந்தால் நோ ப்ராப்ளம். எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் பல இடங்கள் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் கான்செப்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இன்கேஸ் வந்து நீங்கள் எஸ்சி ஆர் எஸ்டி ஆர் ஓபிசி ஆர் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸில் வரீங்க அப்படின்னா நீங்கள் இந்த தேர்வுக்கான ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் தேவை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்போ எஸ் கொடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரீ தான், ஆனால் இவங்களுக்கு மட்டும்தான், எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கு. இது வந்து ஆன்லைனில் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆன்லைன் மோடில் முன்னாடி ஆஃப்லைனில் இருந்துச்சு, இப்போ ஆன்லைன் மோடு தான். நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா இந்த தேர்வுக்கான ஃப்ரீ ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அது தேவைன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டை பொறுத்தவரையும் IBBS.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. நீங்கள் வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள். நான் மேக்ஸிமம் இன்னைக்கு ஈவினிங்குள்ளே இதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற ஸ்டெப் பை ஸ்டெப் வீடியோ போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதை பார்த்து கூட நீங்கள் தப்பு இல்லாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபீஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபீஸை அதே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சும்மா நான் ட்ரை பண்ணி பார்த்தா பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணிடுவேன், ஒரு லக் இருக்குது அப்படி இப்படி, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது. நல்ல ப்ரிப்பரேஷனில் இருக்கணும். இல்லை இனிமேல் நான் ப்ரிப்பேர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி நான் இதை பற்றி ஷோ பண்ணியிருந்தேன். இன்னும் 2-3 பேங்க் வந்து வேகன்சி ரிப்போர்ட் பண்ணலை. ஸோ இப்போ சொல்லப்போனால் இந்தியன் பேங்க்கில் நிறைய வேகன்சி கொடுப்பாங்க. அவங்களாம் ரிப்போர்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் வேகன்சி அப்படிங்கிறது இன்னுமே வந்து அதிகமாக நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கும் இதில் வந்து வாய்ப்பு இருக்குது. என்னென்ன டைப் ஆஃப் டிசபிலிட்டிக்கு என்னென்ன வேகன்சி எந்தெந்த வங்கியில் அப்படிங்கிறதையுமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, எக்ஸாம் சென்டர்லாம் சொல்லவே வேணாம். தமிழகத்தில் அவ்வளோ இடங்களில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நியர்பை சென்டரில் ப்ரிலிம்ஸையும் நியர்பை சென்டரில் மெயின்ஸையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். அவ்வளோ சென்டர்ஸ் வந்து இருக்குது. ப்ளஸ் வந்து ஃபோட்டோ என்ன சைஸ், சிக்னேச்சர் என்ன சைஸில் இருக்கணும், இது எல்லாமே டீட்டெயிலாக பிடிஎஃப்ல இருக்குது. ஒன் டைம் ஃபுல்லாக இந்த பிடிஎஃப் ஒன் டைம் ரீட் பண்ணுங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அது மட்டும் இல்லாமல் இந்த IBBS PO எக்ஸாம் தொடர்பாக நீங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணுங்கள். லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருந்தது, நம்மளால முடியுமா, எவ்வளோ வருஷமாக நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி கிளியர் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, நம்ம கேப்பபிலிட்டிக்கு இது முடியுமா, நம்ம இதை நம்பி நம்ம வந்து உட்காந்து படிக்க ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி நிறைய சைடு வந்து நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இறங்கணும். ஓகே, பட் வந்து வங்கி தேர்வு அப்படிங்கிறது கஷ்டம்தான் கிளியர் பண்ணுறது. பட் கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் நம்மள மாதிரி பசங்க தான். என்னன்னா அவங்களுக்கு வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ஷார்ட்கட்டாக ஆப்டிடியூட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இது வந்து ஈஸி. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ லிங்க் எடுத்து உங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல உங்கள் நண்பர்களும் பார்க்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை. டாடா.